ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி தலக்கோணம் 3 இடங்களுக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் மே மாதத்தோடது ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து போன மாதம் திருமலாவுக்கு ரூம் புக் பண்ணுறப்போ புது ரூல் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிட்டு போகிறது தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevastanam.ap.gov.in இது உங்கள் மொபைலில் கூகுளில் 255 போல் இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசரில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போது அக்காமடேஷன் கிளிக் பண்ணாதீங்கன்னா அக்காமடேஷன் 255க்கு கிளிக் பண்ணால் 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுங்கிற பாப்பப் தான் வரும். வேறு ஏதாவது கிளிக் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் கேட்கும், டைப் பண்ணுங்கள், கீழே கெட் ஓடிபி இருக்கும், கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு செய்து லாகின் செய்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம், போர்ட்டல்லையும் புக் பண்ணிக்கலாம். 255க்கு ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எது கம்மியாக காமிக்குதோ அதில் நீங்கள் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக்கப் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஒரு இதில் விட்டுட்டு இன்னொரு இதில் போகிறதுக்கு அப்போ உட்காந்து லாகின் பண்ணிகிட்ருக்காமல் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு திருமலாக்கு ரூம் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா போன மாதம் புது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக 3 மணி போல் அக்காமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். அது இப்போ சொன்ன மாதிரி எதில் கம்மியாக இருக்கோ ஆப்லேயோ போர்ட்டல்லையோ அதில் நீங்கள் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா லொக்கேஷனில் திருமலா சூஸ் பண்ணிக்கோங்க. திருமலாவுக்கு சூஸ் பண்ணுறப்போ புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும் போன மாதத்து படி, இன்கேஸ் அதுவே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ மே மாதத்துக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் எந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து தான் நீங்கள் லாகின் செய்துக்கணும். ஏன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக தான் நம்ம புக் பண்ண முடியும். தனியாக நம்ம இப்போ ஆதார் நம்பர்லாம் என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த மொபைல் நம்பர்லேருந்து புக் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர்லேருந்து நீங்கள் அப்படி புக் பண்ணுறப்போ தரிசன டிக்கெட் நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா புக் அக்காமடேஷன் லிங்கே உங்களுக்கு எனேபிள் ஆகாது. இப்போ அங்கே பிரதர்ஷனம் இப்போ பாருங்கள், புக் அக்காமடேஷன் லிங்க் நல்லா டார்க் கலரில் இருக்குது. இதே நீங்கள் ஒருத்தருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கே அப்படியே கிளிக் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதனால் 2 பேருக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணால் தான் ரூம் புக் பண்ண முடியும். அண்ட் திருமலாவுக்கு ரூம் புக் பண்ணுறப்போ எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்துக்கோங்க. அக்காமடேஷன் கிளிக் பண்ணி லொக்கேஷனில் திருமலா சூஸ் பண்ணால் புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போகும். எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த தரிசன டிக்கெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து புக் அக்காமடேஷன் லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் திருமலா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மணி நேரம் ஸ்லாட் 4 ஆப்ஷன் காமிக்கும். இது என்ன அப்படின்னா திருமலாவில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டருக்கு போய் நம்ம எப்போ ரீச் ஆகி நம்மளோட ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான டைமிங்ஸ். ஸோ இதை நீங்கள் முதலே கேல்குலேட் பண்ணிக்கோங்க, எப்போது உங்களால் அங்கே போய் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது. 00ங்கிறது நைட்டு ஸ்டார்ட் ஆகுது அந்த டைமிங்ஸ். ஸோ நைட்லேருந்து 6 மணி, காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி, 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி, 6 மணிலேருந்து அகெயின் நைட் 12 மணி வரைக்கும் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 6 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணிப்பாங்க. பட் ரூம் அலாட் ஆகிறது உங்களோட அந்த 6 மணி நேர ஸ்லாட் படி தான் அலாட் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மே 1ஆம் தேதிக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா திருமலாக்கு ரூம் புக் பண்ணுறப்ப தான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிகிட்ருக்கேன். என்றைக்கு நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோமோ அன்றைக்கும் அதுக்கு மொதல் நாள் தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். எல்லா நாட்களுக்கும் அவைலபிலிட்டி காமிக்காது. அதுவும் நீங்கள் மே 1ஆம் தேதிக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மொதல் நாள் கணக்கு ஏப்ரல் மாதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த நாட்களுக்கும் அவைலபிலிட்டி காமிக்கிறது டவுட்டு தான். மே 1ஆம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு 1ஆம் தேதிக்கு மட்டும்தான் ஆப்ஷன் மோஸ்ட்லி இருக்கும். ஏப்ரல் கடைசி நாளுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கிறது டவுட் தான். நம்ம போன மாதமே அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆனது எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கு இல்லை அதுக்கு மொதல் நாள் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதனால் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. திருமலாவில் 100 ரூபாய் ரூம் இருக்கும், அதுக்கு 500 ரூபாய் காஷன் டெபாசிட் பே பண்ணால் மொத்தம் 600 ரூபாய். 999 ரூபாய்க்கு 1000 ரூபாய் ரூம் இருக்கும், அதுக்கு ஒரு 999 ரூபாய் காஷன் டெபாசிட் பே பண்ணணும் டோட்டலாக சேர்த்த அமௌண்ட். அதே மாதிரி ஏசி ரூம் 1518 ரூபாய்க்கு இருக்கும், அதுக்கு காஷன் டெபாசிட் 1518 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ்ன்னு ஒரு 90 ரூபாய் வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் காஷன் டெபாசிட் மட்டும் நம்ம ரூம் வக்கேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துருவாங்க. இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், பேமெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. யூபிஐயில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா
இன்கேஸ் நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலனாலும் அந்த பணம் சீக்கிரமாக வந்துடுது. நமக்கு கேன்சல் பண்ணாலும் அந்த பணம் சீக்கிரமாக வந்துடுது. ரூம் எடுத்துக்கிட்டு வக்கேட் பண்ணாலும் அந்த காஷ் அண்ட் டெபாசிட் நமக்கு சீக்கிரமாக வந்துடுது. அதனால் நீங்கள் யூபிஐ ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ளஸ் யூபிஐயில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் புக் ஆகும். இல்லை எங்களுக்கு அது செட் ஆகலை, நெட் பேங்கிங் கார்டு தான் இருக்குன்னா கூட நீங்கள் அதுலேயும் ப்ரொசீட் பண்ணலாம். அந்த பணம் வர்றதுக்கு 3-7 நாள் ஆகும். ஸோ டேட் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க, டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளோ ரூபாய்க்கு ரூம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஜென்ரலாக யாராச்சும் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்டேட் ஆகும். அது திருப்பதிக்கு ஆகுது, திருமலாக்கு ஆகி நான் பார்க்கல. இப்போது இது என்னோடது இப்போ 2மே ரெட்டில் இருக்குது அப்படின்னா எப்போ போய் லாகின் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அது ரெட்டில் தான் இருக்குது. அப்டேட் ஆக மாட்டேங்குது. யாராச்சும் கேன்சல் பண்ணியிருக்கலாம், மேபி கேன்சல் பண்ணியிருக்கலாம், அப்டேட்டும் ஆகிருக்கலாம், பட் நான் பார்க்கல. ஆனால் திருப்பதிக்கு ஆகுது அந்த மாதிரி கேன்சல் பண்ண ரூம் அப்டேட் ஆகுது. ரூம் கன்ஃபார்ம் ஆகாமல் இப்போ சொன்ன மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா மறுபடியும் வந்துடும். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், புக்கிங் ஹிஸ்ட்ரியிலலாம் எந்த டீட்டெயில்ஸும் இல்லை அப்படின்னா மறுபடியும் புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புக் பண்ண ரூம் நமக்கு திருப்பி வந்துடும் அந்த அமௌண்ட். ஒரு நாளைக்கு மட்டும்தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். கீழ் திருப்பதியாக இருக்கட்டும், திருமலாக்கா இருக்கட்டும். இன்கேஸ் ஒரு நாளைக்கு நம்ம ரூம் எடுத்துகிட்டு திருமலாவில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா அப்படியே ஒன்று கண்டினியூ பண்ணலாம். இல்லை அந்த சாவி கொடுக்குறவட்ட ஒரு தடவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்மளை வக்கேட் பண்ணணும் அடுத்த நாள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா கால் பண்ணுவாங்க. அட் எனி பாயிண்ட் 3வது நாள் நமக்கு ரூம் கொடுக்கவே மாட்டாங்க. நமக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம தரிசனத்துக்கோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிருக்கோம், ஃபோன் எடுக்கல அப்படின்னா ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அந்த ரிசப்ஷனுக்கு போய் ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரணும் நம்ம திங்ஸ் எல்லாமே. ஸோ எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் இது தான். ஆன்லைனில் நீங்கள் 2 நாளைக்கு அட் டைம் புக் பண்ண முடியாது திருமலாக்கே. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஒரு நாள் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா அங்கே கீ கொடுக்குறட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜெனரலாக ஒரு நாள் திருமலாக்கு கொடுக்குறாங்க, இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போட்டிருக்காங்க. 4 பேருக்கு மேலே நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லாம் ஒரே நம்பர்லேருந்து லாகின் செய்து 6 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அந்த ரூல் படி பார்த்தா 4 பேருக்கு மேலே புக் பண்ணால் இன்னொரு ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதனால் நீங்கள் 6 டிக்கெட் புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு 2 ரூம் வேணும் அப்படின்னா அதே மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ஒரு தடவை புக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் புக் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 6 டிக்கெட்டுக்கு இப்போ போடலை, சேர்ந்தாப்பில் ஒரே மொபைல் நம்பர்லேருந்து போடலை, உங்களுக்கு ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கோங்க. புக் ஆச்சு அப்படின்னா 6 பேருக்கு புக் பண்ணுறப்போ சொல்கிறேன். ஏன்னா 4 பேருக்கு மேலே அப்படின்னா 2 ரூம் போட்டுக்கலான் இருக்குது. இன்னொரு ரூல் கூட இருக்குது, ஒரு மாதத்தில் 2 ரூம் தான் புக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, மல்டிபிள் புக்கிங்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, அந்த 2 புக்கிங் அப்படிங்கிறது மேபி இப்போ ஒரே மாதத்தில் நான் ஒரு 2 தேதி போல் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் போடுறேன் 2 பேருக்கு, மாத கடைசியில் ஒரு 2 பேருக்கு அங்க பிரதட்சணம் போடுறேன், நடுவில் இன்னொரு டிக்கெட் போடுறேன் அப்படின்னா இந்த 3 புக்கிங்கில் ஏதாச்சும் 2 புக்கிங்க்கு ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறது என்னோடது. ஏன்னா ஆதார் வச்சு தான் எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணுறதுனால 2 தடவை புக்கிங் ஆகும் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பாயிண்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ரூல் இருக்குது, ஒரு மாதத்தில் 2 தடவை தான் நம்ம ரூம் புக் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. போன மாதம் தான் இந்த ரூல் சொல்லியிருக்கிறதுனால எங்களால் செக் பண்ண முடியல. நான் இந்த தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நானும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒருத்தருக்கு ரூம் புக் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா திருமலாக்கு புக் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகுது. திருமலா, திருப்பதி, தலக்கோனா ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கேயுமே ரூம் கொடுக்க மாட்டாங்க. போன தடவை எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் ரூம் புக் பண்ணியிருந்தேன். அங்கே நேரில் போய் நான் ஃபஸ்ட்டே நம்ம ரூம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேட்டாக தான் வந்தாங்க. கொடுக்கவே மாட்டேன்ட்டார். நீங்கள் ஸ்லிப்பு வாங்கிக்கோங்க, சாவி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இன்னொரு பர்சன் வந்தால் தான் நாங்கள் ரூம் கொடுப்போம். ஏன்னா அவர் பேர்லேயும் என்னோடய பேர்லேயும் நான் ரூம் புக் பண்ணியிருந்தேன். நான் என் பேர்லேயும் 2 பேரில் யார் பேர் வேணாலும் இப்போ நம்ம ரூம் எடுத்துக்கலாம். ஸோ நான் போய் ரூம் எடுத்துகிட்டு எனக்கு ஸ்லிப்பு கொடுத்துட்டாங்க. கீ கொடுக்கறதுக்கு மட்டும் அவர் வந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்தோடனே தான் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ரூல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால ஆக்சுவலாக தரிசன டிக்கெட் பேஸ் பண்ணி தான் திருமலாவில் ரூம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் அப்போ ஒருத்தர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா இன்னொருத்தர் எங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ரூம் புக் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னா புக் பண்ண அந்த டைம்லேருந்து 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ரூம் அங்கே போய் எடுக்காமையே விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு காஷ் அண்ட் டெபாசிட் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அடுத்து தரிசன டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரி போய் நீங்கள் திருமலாக்கு புக் பண்ணிட்டீங்க. அடுத்து கீழ் திருப்பதிக்கு புக் பண்ண முடியுமா அப்படின்னா
அதே ஆதாரில் புக் பண்ணுறப்போ ஒரே நாளில் புக் ஆக மாட்டேங்குது. இதே நீங்கள் நாளுக்கு இப்போ நீங்கள் திருமலாக்கு புக் பண்ணியிருக்கீங்க, அடுத்த நாளுக்கோ இல்லை அதுக்கு நாளுக்கோ கீழ்த்திருப்பதிக்கு புக் பண்ணுறீங்கன்னா அப்படி புக் ஆகுது. ஒரே நாளுக்கு ஒரே ஆதாரில் மேல் திருப்பதிக்கும் கீழ் திருப்பதிக்கும் புக் ஆகாது ஜென்ரலாக. பட் நாளுக்கு திருமலாக்கும் அடுத்த நாளுக்கு கீழ் திருப்பதிக்குமோ இல்லை நாளுக்கு கீழ் திருப்பதிக்கும் அடுத்த நாளுக்கு திருமலாக்குமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே ஆதாரில். இன்கேஸ் நீங்கள் திருமலாக்கு ரூம் புக் பண்ணுறப்போ ஃபுல் ஆகிடுச்சு, ரெட் ஆகிடுச்சு, நீங்கள் அடுத்தது நீங்கள் திருப்பதிக்கு புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா தரிசன டிக்கெட் பேஸ் பண்ணி ரூம் கொடுக்கறது கிடையாது. பொதுவாக அவங்க ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும் திருமலாக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. மினிமம் ரூம்ஸ் தான் இருக்குங்கிறதுனால ஃபுல் ஆகிடுச்சு, ரெட்டில் காமிக்குது அப்படின்னா கீழ் திருப்பதிக்கு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதிக்கு புக் பண்ணுறப்போ தரிசன டிக்கெட் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பேக் வந்து லொக்கேஷனில் திருப்பதி சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் 6 hour ஸ்லாட் இதுக்கும் அதே தான் அப்ளிகபிள் ஆகும். திருமலாவில் ஏஆர்பி கவுண்டரில் 24 மணி நேரமும் ஓப்பன் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கீழ் திருப்பதியில் எங்கே ரூம் புக் பண்ணாலும் அந்த ரிசப்ஷனும் 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். கீழ் திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவை கிடையாது. பட் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணால் தான் புக் ஆகும். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு. திருமலாவில் அதே மாதிரி நம்ம ரூம் சூஸ் பண்ண முடியாது. நம்ம திருமலாவுக்கு போய் ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணுவோம் அந்த பிரிண்ட் அவுட். அந்த 6 மணி நேரத்துக்குள்ளார 10 நிமிஷத்தில் நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. நீங்கள் அந்த எஸ்எம்எஸ் வர்ற வரைக்கும் அங்கேயே தான் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஸ்கேன் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. 10 நிமிஷத்துக்குள்ளார வரல அப்படின்னா மறுபடியும் உடனே போய் நீங்கள் கேட்கணும். நீங்கள் எப்போ அந்த ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்களோ அப்போ தான் நமக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த டைம்லேருந்து உங்களுக்கு 24 மணி நேரம் கால்குலேட் பண்ணிப்பாங்க. அதனால் நீங்கள் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் போயிடாதீங்க. 10 நிமிஷத்தில் எஸ்எம்எஸ் வரலன்னா மறுபடியும் போய் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் ஸ்கேன் பண்ணால் அவங்களுக்கு இம்மிடியேட்டாக அப்டேட் ஆகிருக்கும். அது நமக்கு சொல்லிவிடுவாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே போய் ரிசப்ஷனில் நம்ம காமிச்சு ரூம் எடுத்துக்கலாம். அந்த 24 மணி நேரங்கிறது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ரூம் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அவங்க அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த டைம்லேருந்து 24 மணி நேரம் கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்எம்எஸில் தான் எங்கே நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் திருமலாக்கு தெரிய வரும். கீழ் திருப்பதியில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வேணும்னா விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வேணும்னா மாதவம் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் வேணும் அப்படின்னா திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயில் கிட்டே இருக்கிற டிடிடியோட ஒரே ரூம் தொல்லப்பா கார்டன்ஸ் 100 ரூபாய் ரூமுக்கும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும், 300 ரூபாய் ரூமும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்கேஸ் அது ஃபுல் ஆகிடுச்சு கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் கீழ் திருப்பதியிலே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையோ மாதவம் காம்ப்ளெக்ஸ்லையோ போட்டுட்டு 24 மணி நேரமும் திருப்பதியிலேருந்து திருச்சானூர் போகிறதுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டி காலையில் 5:30 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் இருக்குது. பட் ஆட்டோ 24 மணி நேரமும் இருக்குது. சுப்ரபாதம் சேவா புக் பண்ணியிருந்தோன்னா கூட மிட் நைட் கூட நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போகலாம். ஷேர் ஆட்டோ நம்ம 4 பேர் சேர்ந்துட்டோன்னா கூட வருவாங்க. அண்ட் திருமலாக்கு ரூம் புக் பண்ணுறப்போ தி ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னா வேறு ஸ்லாட் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 100 ரூபாய் ரூமை விட்டுட்டு வேறு டேரிஃபில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. ஏசி ரூம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஏன்னா வெயில் காலம் இல்லையா, மே மாதம் சீக்கிரமாக புக் ஆகிடும். அண்ட் மினிமம் ரூம்ஸ் தான் இருக்குது. அடுத்து 100 ரூபாய் ரூம் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து 1000 ரூபாய் ரூம் புக் ஆகும். அதே மாதிரி கீழ் திருப்பதிக்கு ட்ரை பண்ணுறப்போ தி ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் ஒரு இஷ்யூ வந்தால் அந்த கெஸ்ட் ஹவுஸில் வேறு டேரிஃபில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் வேறு கெஸ்ட் ஹவுஸில் டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. எல்லா கெஸ்ட் ஹவுஸ்லையுமே ஆல்மோஸ்ட் கார் பார்க்கிங் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கெஸ்ட் ஹவுஸில் இப்போது வெந்நீர் வச்சுருக்காங்க உள்ளவே. சில கெஸ்ட் ஹவுஸில் வெளியில் வச்சுருப்பாங்க காமன் பிளேஸில். இப்போ சப்தகிரி எல்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட்டர் வச்சுருக்குறாங்க, ஆனால் ஒர்க் ஆகிறது கிடையாது. சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குது, அது கூட சில டைம் சூடு இல்லைனா கூட இப்போ வாட்டர் ஹீட்டர், பெரிய வாட்டர் ஹீட்டர் கேசர் வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போய் பிடிச்சிக்கலாம். ஒரு சில கெஸ்ட் ஹவுஸில் மட்டும் காமன் பிளேஸில் இருக்கும். 50 ரூபாய் ரூம் வேணும்னா நீங்கள் ஆஃப்லைனில் போய் ரூம் புக் பண்ணால் தான் 50 ரூபாய் ரூம். அது ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. திருமலாவில் மட்டும்தான் 50 ரூபாய் ரூம் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. திருமலாக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து தான் நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ரூல். ஒரே ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் அக்காமடேஷன் எனேபிள் ஆகாது. செகண்ட் ரூல். அடுத்தது அக்காமடேஷன் கிளிக் பண்ணி திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணால் புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போகும். அதில் தரிசன டிக்கெட் எது நீங்கள் புக் பண்ணிக்கிங்களோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே புக் அக்காமடேஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கணும். அது மாதிரி ஒன்ஸ் நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த அக்காமடேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அக்காமடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு வியூ ரிசிப்ட் இருக்கும். அங்கே போய் நீங்கள்
டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட அக்காமடேஷன் ரெசிப்டை. இந்த ரூல் லாஸ்ட் மந்த் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த மந்த்தும் ஃபாலோ பண்ணுவாங்க. இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மந்த்தே இந்த ரூல் இருந்தப்போ ஒரு சிலர் எங்களுக்கு அக்காமடேஷன் அந்த ரூல் இல்லாமல் எங்களுக்கு புக் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த அக்காமடேஷன் லிங்க் மூலமாக தான் திருமலாக்கு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் திருப்பதிக்கு புக் பண்ணுறப்போ அந்த ரூல் கிடையாது. தரிசன டிக்கெட் தேவை கிடையாது. உங்கள்கிட்ட வேறு எந்த மொபைல் நம்பர் இருந்தாலும் லாகின் செய்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் நம்ம அங்கே இருக்கணும். அவங்க பேரில் தான் ரூம் எடுத்துக்க முடியும். சாவி வாங்குறவர் இன்னொருத்தர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்பார். சாவி கொடுக்குறவர் ஒரு தரிசன டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ரூம் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. அது பொதுவாக ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலாக்கு புக் பண்ணால் தரிசன டிக்கெட் இருந்தால் தான் ரூம் புக் பண்ண முடியுங்கிற ரூல்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் வர்ச்சுவல் சேவை புக் பண்ணிட்டேன், எனக்கு ரூம் கொடுப்பாங்களா, 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு ரூம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஜென்ரலாக அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா மினிமம் ரூம்ஸ் தான் இருக்கிறதுனால நமக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்குறாங்க. தரிசன டிக்கெட் இருந்தால் நம்ம புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டதுனால நமக்கு ரூம் கிடச்சிரும் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் நிறைய தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ரூம் இருந்தால் நம்ம புக் பண்ணிக்கணும். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க 2 பேருக்கு, உங்களுக்கு லிங்க் இருக்குது, அதனால் கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் அது கூட ஆன் டைமில் புக் பண்ணிக்கணும். திருமலாவுக்கு புக் பண்ணுறப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணப்பவே உங்களுக்கு ஆதார் நம்பர்லாம் கொடுத்துட்டதுனால மறுபடியும் கொடுக்க வேண்டாம். கீழ்த்திருப்பதிக்கு புக் பண்ணுறப்ப நீங்கள் ஆதார் நம்பர்லாம் கொடுக்கணும். அது கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கணும். இல்லைனா கிளிப் போர்ட் மெத்தட், காப்பி பேஸ்ட் மெத்தட்லாம் எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் எந்த தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், ரூம் புக்கிங்காக இருக்கட்டும் நம்ம புக் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் இது தான். கீ கொடுக்குறப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அட் எனி பாயிண்ட் 3வது நாள் கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் திருமலாக்கு ட்ரை பண்ணி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா கீழ்த்திருப்பதிக்கு ட்ரை பண்ணுங்கள். கீழ்த்திருப்பதிக்கு ட்ரை பண்ணால் அது கூட எங்களுக்கு வேண்டாம் இல்லை கிடைக்கல அப்படின்னா ஆஃப்லைன் அக்காமடேஷன் திருமலாவில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி தினமும் 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் கொடுப்பாங்க. ஒரு ரூம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒருத்தர் அவங்களோட ஆதார் வச்சுக்கிட்டு க்யூவில் நின்னா போதும். ஆஃப்லைன் ரூம் புக்கிங்க்கு தரிசன டிக்கெட் திருமலாவில் கேட்குறது கிடையாது. இப்போதைக்கு ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான் அந்த தரிசன டிக்கெட் ரூல் இருக்குது. இன்கேஸ் ஆஃப்லைன்லேயும் அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட இமீடியட்டாக. இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ரூலும் கிடையாது. ஒரிஜினல் ஆதாரோட ஒருத்தர் ஒரு ரூம் வேணும்னா க்யூவில் நின்றுட்டு கவுண்டர்கிட்ட போகிறப்ப நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஆதார் பார்த்துட்டு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வெளியில் வச்சுட்டு அப்போயும் நம்ம அந்த கவுண்டர்கிட்டே அந்த வெளியிலேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அங்கே டிஸ்பிளேயில் எந்த நம்பர் போயிட்டுருக்குங்கிறத போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோடது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுதர்ஷன் சொல்கிறக்கிட்ட 2 மிஷின் வச்சுருக்குறாங்க. அங்கே போய் நம்ம அந்த ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா எங்கே அலர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அலர்ட் ஆயிருந்தால் உங்களுக்கு அங்கே தெரிய வரும். இல்லைனா நம்ம வெயிட் பண்ணணும் அலர்ட் ஆகிற வரைக்கும். இது 2மே செய்யாமல் கூட இருந்தால் கூட நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. எஸ்எம்எஸில் எந்த கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அது சில சமயம் சப் என்கொயரி ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில இடத்துல 100 ரூபாய் ரூம்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா அதோட ரிசப்ஷனுக்கே போய் நம்ம அந்த ஸ்லிப்பை காமிச்சு பே பண்ணி வாங்கிக்கணும். ஆஃப்லைன் அக்காமடேஷனுக்கு சொல்கிறேன். ஜென்ரலாக ஆஃப்லைன் அக்காமடேஷனுக்கு கேஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. யூபிஐ கார்டு பேமெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இன்கேஸ் எங்ககிட்ட கேஷ் தான் கட்ட முடியும், எங்களுக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷனே தெரியாது அப்படின்னா அங்கேயே கேட்டு பாருங்கள். இல்லை உங்ககிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ரூபா கொடுத்துட்டு அவங்கள பே பண்ண சொல்லிக்கோங்க. திருமலாவில் நம்ம ரூம் சூஸ் பண்ண முடியாது. கீழ்த்திருப்பதியில் மட்டும்தான் நம்ம ரூம் சூஸ் பண்ண முடியும். இந்த புக்கிங்கில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இன்கேஸ் ஆன்லைன்லேயும் கிடைக்கல, ஆஃப்லைனில் கிடைக்கல, ஃப்ரீ லாக்கர் கிடைக்குமா, காமன் பிளேஸ் கிடைக்குமானா டிடிடியோடது PSC 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்டே இருக்கிறதுக்கு எப்படி போகணுங்கிறது ஆல்ரெடி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் ஆதார் காமிச்சு நம்ம வாங்கிடும். கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் இருக்குது, ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. விஷ்ணு நிவாசத்தை விட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஓரளவுக்கு க்ரௌட் கம்மியாக இருக்கும். நம்ம அங்கே போய் தூங்கிக்கலாம். லாக்கர் இருக்கும், ஜெராக்ஸ் காமிச்சு எடுத்துக்கலாம். பூதேவி காம்ப்ளெக்ஸ் கிட்ட லக்கேஜ் கவுண்டர் தான் இருக்குது. அலிப்பிரியில் லாக்கர் ஃபெசிலிட்டி கிடையாது. ப்ரைவேட் மட்ஸு கூட ஒரு சில மட்ஸ் லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. காமன் ஹாலில் நம்ம தங்கிக்கணும், லாக்கர் கொடுத்துருவாங்க. ப்ரைவேட் மட்ஸு திருமலாவில் இருக்குது, லாட்ஜ் எல்லாம் கிடையாது. அங்கே எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணி ரூம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில மட்ஸ் ஃபோன் பண்ணால் கொடுக்கக்கூடிய மட்ஸ் ஆல்ரெடி நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். கூகுள்லேயே கூட திருமலா ப்ரைவேட் மட்ஸ்ன்னு பாருங்கள், நிறைய ஃபோன் நம்பர் வரும். நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. சில பேர் ஃபோன்லேயே கொடுப்பாங்க, சில பேர் நேரில் போய் கொடுப்பாங்க, சில பேர் டோனாஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு மட்ஸும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க.
இந்த மட்ஸு பற்றின டீட்டெயில்ஸ் தனி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக ப்ரைவேட் மட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 5 மணி போல் செக் அவுட் பண்ணுவாங்க. அந்த டைமில் கூட போய் நீங்கள் கேட்கலாம். பட் நம்ம அலைஞ்சு கேட்குற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு மட்ஸில் இல்லை, இன்னொரு மட்ஸில் போனோம் அப்படின்னா நம்ம நேரில் போய் கேட்குற மாதிரி தான் இருக்கும். சில மட்ஸில் தான் உங்களுக்கு ஃபோன்லேயே ரிப்ளை பண்ணுவாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கால் பண்ணி எதுக்கும் கேட்டு பாருங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. கீழ் திருப்பதியில் ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்குது. கூகுளே ரிவ்யூ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் கூட டிடிடியோடது தொலப கார்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரூம் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இருக்குது. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து 6 தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மத்தியானம் 3 மணிக்கு ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் இருக்குது. தலக்கோணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே ஃபால்ஸ் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறதுக்காக போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தரிசனத்துக்காக வரீங்க திருமலாக்கோ அப்படின்னா திருமலா இல்லைன்னா திருப்பதி தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் திருமலாக்கு புக் பண்ணிங்கன்னா தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கணும். கீழ் திருப்பதிக்கு அந்த ரூல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து யார் நம்ம போகிறோமோ அவங்களோட 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ஒருத்தருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் ரூம் புக் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு மட்டும்தான் நம்ம ரூம் புக் பண்ணிக்க முடியும். பேமெண்ட்டில் யூபிஐ ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனாலும் கார்ட் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ. புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்தால் திருப்பி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது, புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ் திருப்பதியில் டிடிடி லோக்கல் பேக்கேஜ் எல்லாம் இருக்குது. டூர் மாதிரி அழைச்சிட்டு போகிறது, டெம்பிள்ஸ், லோக்கல் டெம்பிள்ஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கேன். தரிசனத்துக்கு போகிறப்போ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பழங்காலத்து கோயில்கள்லாம் நமக்கு அரேஞ்ச் பண்ணி மினிமம் காஸ்ட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரூம் புக் பண்ணுறப்ப கூட ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கோயில்களையும் பார்த்துட்டு நம்ம திருமலாக்கு போகிறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கம்மி காஸ்ட்லேயே நிறைய கோயில்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. எல்லாமே பழமை வாய்ந்த கோயில்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் அக்காமடேஷன் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். தேங்க்யூ.